அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம நாமக்கல் நரசிம்மர் கோவில் பற்றி பார்க்க போகிறோம். நேற்று நம்ம நாமக்கல் ஆஞ்சநேயர் கோவில் வீடியோ போடும்போதே நம்ம சொல்லியிருந்தோம், ஆஞ்சநேயர் கோவிலுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டில் நரசிம்மர் கோவில் இருக்கிறதாகவும், அந்த ஆஞ்சநேயருக்கு நரசிம்மர் ரூபத்தில் பெருமாள் காட்சி கொடுத்ததாகவும், ஆஞ்சநேயர் எடுத்துகிட்டு வந்த சாலிகிராமம் வளர்ந்த நரசிம்மராக வளர்ந்த கதை எல்லாமே நம்ம கேட்டிருப்போம். இன்றைக்கி இந்த கோயிலில் தனிச்சிறப்பு என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, நாமகிரி தாயார். இவங்க நரசிம்மர் ஆஞ்சநேயருக்கு மட்டும் இல்லை, தாயாருமே பெருமாளை பிரிஞ்சு தவத்தில் இருக்கும்போது அவங்களுக்குமே இங்கே நரசிம்மர் காட்சி கொடுத்துருக்காரு. அப்போ அவங்க அவரோட திருநாமம் ஓம் நமோ நாராயணன்ற மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்திருக்காங்க. அப்போது அந்த இடத்துல இவர் காட்சி கொடுத்ததுனால இது நாமகிரி தாயார் அப்படின்னு இவங்க அழைக்கப்படுறாங்க. இந்த கோவில் பார்த்திங்கன்னா 13ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட ஒரு குடைவரை கோயில். இங்கே நரசிம்மர், நாமகிரி தாயார், அப்புறம் ரங்கநாதர் இவங்க இருக்காங்க. நரசிம்மர் நேராக பார்த்திங்கன்னா ஆஞ்சநேயர் கைகூப்பி வணங்குற விதமாக அவர் காட்சி கொடுத்துட்ருக்காரு. இங்கே நாமகிரி தாயாருக்கு ரொம்ப ஸ்பெஷலான விஷயம் இவர் கணித மேனை ராமானுஜம், அவரை நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் என்ன சொல்லியிருப்பார், அவர் இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா, அவருக்கு கணக்குகளில் ஒரு ஈக்குவேஷன் சால்வ் ஆகாத போது அவர் தூங்கும்போது அவர் கனவுல தாயார் அதை சால்வ் பண்ணுற விதத்தை அவங்களுக்கு காட்டிட்டு போவாங்கணும். அதுக்கப்புறம் அவர் எழுந்திரிச்சு அதை நோட் பண்ணி வச்சுப்பாருன்ற மாதிரி அவர் இன்டர்வியூவில் சொல்லியிருப்பார். இங்கே இன்னுமே இந்த தாயாரை வழிபட்டால் கணிதத்தில் சிறந்து விளங்கலான்னு நம்பப்பட்டு நிறைய ஸ்கூல் பசங்களை இங்கே குழந்தைங்க நல்லா படிக்கணும்னு சிறப்பு வேண்டுதல்களை வச்சிட்ருக்காங்க. இந்த கோவில் ரொம்ப சிறப்பு மிக்க சக்தி வாய்ந்த கோவில். தாயாராகட்டும், நரசிம்மராகட்டும், பக்கத்திலே ஆஞ்சநேயர், ரங்கநாதர் அப்படின்னு எல்லா சிறப்பம்சங்களையும் நம்ம ஒன்று சேர பார்க்கக்கூடிய ஒரு இடமா இது அமையுது.